சொந்த வீடு ரொம்ப ஆசைப்பட்டு கட்டுறோம்ல, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொந்த வீடு கட்டும்போது ஒரே வருஷத்துலேயும் கட்டி முடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எவ்வளவோ காசு பணம் இருந்து கூட பல வருடங்களாக வீடு கட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு தடை வந்துகிட்டே இருந்து கட்டி முடிக்கிறோம். ஆனால் கட்டி முடித்தும் நம்மளால் வீட்டுக்கு போக முடியல. அப்படியும் கட்டி முடித்தாலும் அந்த வீட்டுக்கு போனாலும் மன நிம்மதியில் உடனே அந்த வீடை காலி பண்ணிட்டு வந்துடுறோம். சில சமயம் வீடை காலி பண்ணுறது மட்டும் இல்லை, ஆசையாக பல வருஷமாக இருந்த வீடை கட்டி முடிக்கிறோம். அந்த வீட்டில் இருக்க முடியல, திருப்பி அதை விற்றுடுறோம். விற்றுட்டு திருப்பி எங்கே போகிறோம்? வாடகை வீட்டுக்கு போகிறோம். ஏன் இந்த அமைப்பு? ஏன் சொந்த வீட்டுக்குள்ளே போக விடாமல் ஒரு தடை வருது? ஏன் ஒரு 2 வருடத்தில் 1.5 வருஷத்தில் கட்டி முடிக்க வேண்டிய வீடு பல வருடமாக கட்டுறது? இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன நம்ம இப்போ பார்க்கலாமா? இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் போல இருக்குது. கிஷோர் சரண்யா, கிஷோர் சரண்யா கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப்பில் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். 7 வருஷம் பொறுத்து திருப்பியும் வீடு கட்டி குடியேறாங்க. அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வராகி அம்மா அதற்கான வழியை காட்டுவார்கள். ஏன் என்று சொன்னால் வராகி அம்மா பூமி தாய். அப்பேற்பட்ட பூமி தாய் நமக்கு வழிகாட்டாமல் இருக்காங்களா? வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வராகி அம்மா எப்படி வழிகாட்ட போகிறாங்க அப்போ தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஆசை இல்லை நமக்கு, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே அதுவும் கடனோ உடனோ வாங்கி தான் கட்டுறோம். ஹவுசிங் லோனு, அந்த ஹவுசிங் லோன் வர வட்டி கூட்டி கழித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கூட இருக்கும். சமீபத்தில் பார்க்குறோம், விஜய் டிவியில் கூட கோபிநாத் சாரை ஒரு எபிசோட் நினச்சிருந்தார், பண்ணிகிட்டு இருந்தார். நீயா நானால் பேங்க் ஆஃபீஸர்ஸாலேயே அந்த வட்டிக்கு மேலே வட்டி, குட்டி மேலே குட்டி போடுற மாதிரி அதை பற்றி சொல்லவே முடியல. துருவி கேட்டாலும் யாராலையும் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஏழைகள் சொல் அம்பலத்தில் ஏறாதுன்ற மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கம் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்க. ஆனால் அந்த கட்டி முடித்த வீடில் அவங்களால அமைப்பு உட்கார முடியல. இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் முதல் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் கண் திருஷ்டி. பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டியிலேயே தன்னுடைய கஷ்டத்தை ஈர்த்து கொள்கிறார்கள். அதனால்தான் வீடு கட்டும் பொழுதே, பூமி பூஜை மன பூஜை போடும் பொழுதே, இல்லாது கட்டி முடிக்கப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும் போதே, அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போதே இந்த மாதிரி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறாங்க. ஓமம் வளர்க்கறச்சி கூட பார்த்திங்கன்னா அந்த ஓமத்தோட கல்லை வச்சு எல்லா முறையிலையும் எலுமிச்சம்பழத்தை துண்டாக்கி குங்குமம் தடவி மஞ்சள் தடவி தான் வைப்பாங்க. அது ஒரு ஐதீகம். எல்லா திருஷ்டியும் தீய சக்தியும் அது உள்ளே வாங்கிக்கும். அதே போல் தான் சொந்த வீடு அப்படின்னும் பொழுதே கூப்பிடுறோம். ரொம்ப ஆசையாக கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் அந்த வீடுக்கு காலடி வைக்கிறதுக்கு யாரை கூப்பிடுறோம்? காலங்காத்தால் கோமாதா கூப்பிடுறோம். கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்ச ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், குலதெய்வ ஹோமம்னா பண்ணுறோம். ஆனால் கூடவே நாம் கூப்பிடுறத நம்மளுடைய ஆசையாக நம்ம எல்லாரையும் கூப்பிடணும். நம்ம வீடு கட்டிட்டோன்ற ஒரு பெருமையில், ஒரு சந்தோஷத்தை கூப்பிடுறோம். ஆனால் உள்ளே வரவங்க அவங்க காலடி வைக்கும்போது சந்தோஷத்தோடு வருவாங்களா, சந்தோஷத்தோடு கிளம்பி போகிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆகிடுது, பெரும்பாலும் நல்லவங்கள் சொல்கிறவங்க கூட ஒரு நிமிடத்தில் கண் திருஷ்டிக்கு உள்ளாயிடுறாங்க. ஒரே நொடியில் அவங்க மனசானது பாதிக்கப்படுறது. தண்ணி அறியாமல் ஒரு பொறாம குணம் வந்துடுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் கண் திருஷ்டி ஏற்பட்டு அந்த சொந்த வீட்டில் அவங்களால வாடகை கடன் அடைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பாடுபடுறாங்க. சரியா? கடன் கொடுத்தும் வாங்கியும் கூட ஒரு நிம்மதி இல்லாத சூழல் நடக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், இந்த கண் திருஷ்டி என்ன செய்யலாம்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தனி வீடாக இருந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். கட்டிகிட்டே இருப்போம். அதுக்கு அவ்வளோ தடை வரும். அப்படின்னா அந்த பூமியில் மனை வாங்கும்போதே அந்த மனையிலேயே ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கவனிக்காமல் விட்டுட்டு அந்த மனப்பூஜையை பண்ணி கட்டும்பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அந்த கட்டி அஸ்திவாரத்துலையும் கட்டி கொண்டு இருக்கும்போதே அங்கே கட்டட வேலை செய்வர்கள் மூலமாக
ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். அதாலேயும் சில தவறுகள் ஏற்பட்டு அது அந்த கட்டிடத்துடைய அமைப்பை இது பண்ணிடலாம். சில பேர் நேற்று கூட ஒருத்தங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டிகிட்ருக்காங்க, ஆனால் முடிக்கவே இல்லை. ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. கடனை உடனே பணத்தை ரெடி பண்ணால் அந்த வாங்கிட்டு போயிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நின்றுடுது. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுறது. கண்டிப்பாக கட்டித்தருன்னு சொல்லி அவங்க ஒரு 6 மாதம் இழுக்கடிக்கிறாங்க. ஏதோ ஒரு அமைப்பில் அவங்களுக்கு அதை தள்ளி கொண்டே போயிட்டுருக்கு. உள்ளே போய் முடியவே இல்லை, அவங்களால முடியவே இல்லை. எவ்வளோ கட்டெடுத்து பார்க்குறாங்க. அப்புறம்தான் வராகி அம்மாவை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா, அவங்களோட சொந்த மனை வயல் வரப்போடு இருக்குது. எல்லோரும் கல்யாணம் ஆகாமல் அம்மா அப்பாவுக்கு இருக்க வீடை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செய்ய முடியல. என்னன்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி பார்த்தாச்சு. என்னென்னா அவங்க வாயிலேருந்தே வருது செய்வினையோட தாக்கம். இவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டி போகிறாங்களா? சொத்து பிரித்து இவங்க மட்டும் தனக்கு கட்டிக்கிறாங்களா? சொத்து பிரிஞ்சு கட்டுறது, சொத்தை பிரிக்காமல் தான் சுய உழைப்பில் தள்ளி நின்று கட்டினா கூட என்ன பண்ணிடுறாங்க, மனையில் புதைத்த வஞ்சனை தனியும் என்று சொல்லிட்டு கட்டிட வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தகடை புதைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டடம் எழும்பவே எழும்பாது. நேற்றுக்கு ஒருத்தங்க எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கேட்டு தான் இருந்தாங்க. அவங்க கட்டடம்னு ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அம்மா அந்த பொண்ணோட உடம்புல நாகாத்தம்மனை அக்கா கிட்ட சொல்கிறாங்களாம், நீ கட்டாத நீ இன்றைக்கி மனப்பூஜை பண்ணாலே நீ மண்ணில் போயிடுவான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நாகாத்தம்மன் சொல்லி அவங்க வீடு கட்டியிருக்காங்க, அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இறந்துட்டா அந்த ஆத்மா சாந்தி அடையாது. அப்போ அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரும். அதால் தடை விலகிறது. ஆனால் நிறைய பக்தர்கள் பாருங்க, எல்லா தடையும் மீறி வராங்க. அந்த தடையை உடைக்க வல்லமை யார் அப்படின்னா ஸ்ரீவராகி அன்னை. ஸ்ரீவராகி அன்னை தொடர்ந்து கும்பிட அவள் பூமி தாய் இல்லையா, அவள் என்ன செய்வாள், அதற்கான பலத்தை கொடுப்பாள், அதை மீட்டு வருகிற தன்மை கொடுப்பாள். என்ன நினைக்கிறாங்க, அரச மரத்தை தொட்டால் அடிவயிறு தொட்டால் குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அரச மரத்தை சுற்றி வந்தால் அந்த விடிகாலையில் அந்த சுற்றி வருகின்ற நேரத்தில் அரச மரத்திலிருந்து வருகின்ற மூச்சுக்காற்று, அந்த உள்ளே இருக்கின்ற காற்று மூலமாகவும் அந்த அரசம் பழம் விழும். அந்த பழத்தின் மூலமாக வருகின்ற அந்த கால் அங்குபஞ்சர் மாதிரி மிதிப்படும். அதால் வருகின்ற அந்த விதை நசுங்கும். அதில் வருகின்ற ஒரு பாதத்துக்குள்ளே போகின்ற அமைப்பாலையும் அந்த அரசம் பழ விதை, அந்த பழம் அப்படியே நான் இன்றைக்கி செல்லிமா கிட்ட பார்த்தேன். ஒரு சீசனில் அப்படியே அரசம்பழ விதை அதை சுற்றி அப்படி விழுறது. நான் அன்றைக்கி ஒரு எபிசோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முழு பெரிய பூஜை போயிட்டுருக்கு, நிறைய பேர் இருந்தாங்க, பண்ணல. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அது. ஏன்னா அந்த அரசம்பழ விதைகள் இருக்குல்ல, அத்திப்பழம் மாதிரி இருக்கும் உடஞ்ச, அதையும் சாப்பிடும்போது அது என்னாகும் என்று சொன்னால் கருத்தரிக்கின்ற ஒரு அமைப்பை, ஒரு செயல்பாட்டை உருவாக்கும். அந்த விடிகாலையில் அந்த காலையில் அரச மரத்தை சுற்றி வருகின்ற அந்த காற்று, அதே போல் அந்த மிதிக்கின்ற அந்த அரசம்பழத்தை மிதிக்கின்ற போது அந்த பசையிலேருந்து வருகின்ற ஒரு திரவ பொருள் உள்ளே பாதக்குள்ளே வருகின்றது. அதே போல் அந்த அரசம் பழத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற சித்த மருத்துவம், இது எல்லாம் சேர்ந்தால் அந்த குழந்தை பெறுவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கும். எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவின்ற ஒருவங்க தாம்பத்தியம் நடத்தினா தானே குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னாலும் சரி, டெஸ்ட்டு மூலமாக செய்தால் தானே அந்த கருப்பையை தாங்கினா தானே குழந்தை பிறக்கும். இதை செய்யாமல் வெறும் அரச மரத்தை சுற்றி வந்தவங்க கூட குழந்தை பிறக்குமா? அதை தான் இந்த காலத்தில் சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றி அடிவயிறு தொட்டு பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் நம்ம என்ன செய்யணும், பிரயத்தனம் பண்ணணும். வராகி அம்மா வந்தாலும் பிரச்சனை தீரலை அப்படின்னா வராகி அம்மா அந்த வல்வினையை காமிச்சு கொடுப்பாங்க. அந்த வல்வினையை உங்களை தாக்காமல் இருக்க வலிமையை கொடுப்பாங்க. ஆனால் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தக்க புத்தி ஆலோசனையோடு அந்த அம்மாவோட உத்தரவு கேட்டு அதற்கான முறையில் முல்லை யார் முள்ளால் எடுப்பார்களோ அதோட வல்லமை உடையவர்கள், அந்த தெய்வத்தன்மை உடையவர்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த
தீயதை விலக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ கண் திருஷ்டி இருந்தால் ஒரு செகண்ட் செஞ்சிடலாம். ஆனால் சில கண் திருஷ்டி ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும் அப்படின்னா பிரித்திங்கிரா ஹோமம் பண்ணலாம், சண்டி ஹோமம் பண்ணலாம், முருகருடைய சத்துரு சம்ஹார ஹோமங்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு குறையும், கண் திருஷ்டி அதெல்லாம் குறையும். அதே போல் நீங்கள் கண் திருஷ்டி இருந்து ரொம்ப நீங்கள் பசுமாடெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வர முடியாது, முரண்டு பிடிச்சி போய்டும். அந்த முனி காஞ்சனா படத்தில் வரா மாதிரி அந்த தீய சக்தி இருந்தாலும் அதை உள்ளே வர முடியாது. அப்போது மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெல்லாம் தொடர்ச்சியாக உப்பு கல்லில் மிளகா, உப்பு கல், வெண்கடுகு, எலுமிச்சம்பழம், ஒரு கட்டி கற்பூரம், இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சுற்றி கொப்பரையில் போட்டு, அதாவது தணலில் போட்டு சுற்றி அதை எரிக்க விடலாம். இப்படி தொடர்ச்சியாக மாதம் மாதம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள், கண் திருஷ்டி விளங்கும். நிகமலா யாகமே எதற்காக? பிரித்திங்கிரா கோயிலில் கண் திருஷ்டி தான். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அந்த காலத்தில் எங்கள் அம்மானா அந்த பூந்தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த துடுப்பத்தை சுற்றி அதை எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு கிடுகிடுன்னு அந்த தொடப்பம் எரியறதுக்குள்ளேயே சுற்றி போட்டு ஒரு மூலையில் வெளியில் கொண்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை கருகின பிறகு அதை தண்ணியை விட்டு அலம்பி விட்டுருவாங்க. குழந்தைங்க உடனே அந்த தீய சக்திகள் விட்டு ஓடிடும். அதே மாதிரி வேப்பிலை காப்பு போடுவாங்க, பேர் சொல்லான்னு சொல்லுவோம்ல, அதை தடவி விடுவாங்க. அதை விளக்கில் சுட்டு அதை நெத்தியில் இடுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கண் திருஷ்டியை விளக்கிறதுக்கு. அந்த மாதிரி கண் திருஷ்டியை விளக்குற விஷயங்கள் பாருங்கள். அதே மாதிரி வாசலில் ஆகாச கருடன் கட்டலாம். அதே மாதிரி வாரம் வாரம் மாதத்துக்கு ஒரு தடவை பூசணிக்காய் கட் பண்ணி வைக்கலாம். வாரம் வாரம் எலுமிச்சை கனியை கட் பண்ணி அதை துண்டாக்கி சிகப்பு குங்குமம் தடவி வைக்கலாம். வாசலில் எலுமிச்சம்பழம், படிகாரம், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் கோத்து வாசலில் கட்டலாம். இது மாதிரி எத்தனையோ, எனக்கு இப்போ இருக்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதே உப்புக்கல்ல கரைச்சி தண்ணியில், ஏன்னா மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகள்லனா இதெல்லாம் அலௌடு இல்லை. வாசல்னா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுற்றி புகைன்னா போட முடியாது. அப்படின்னா வெறும் கட்டி கல் உப்பு எடுத்து தண்ணியில் சுற்றி போட்டு கரைச்சிட்டு ராத்திரி சுற்றி போட்டுடணும். விடிகாலை எழுந்து குடிப்பதற்கு முன்பாக கால்படாத இடமா சிட்டரில் விடக்கூடாது, வாஷ் பேசின் அது மாதிரி விட்டுடலாம். இல்லாட்டி மரம் இருந்தால் விட்டுடலாம், அந்த வெயிலுக்கு போனோம். ஆனால் அந்த இடம் காற்றுப்படக்கூடாது. அந்த மாதிரி விட்டுட்டோன்னா அந்த திருஷ்டியெல்லாம் அந்த கல் உப்பு தண்ணியிலே போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த கண் திருஷ்டியானது விலகிடும். ஆனால் இந்த மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகத்தில் இருந்தது, அகால மரணம், துர்மரணம், கட்டணும்னு நினைக்கிறவங்களை இறந்து போயிடுறது, இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி அந்த பரம்பரையிலேயே யார் சொந்த வீடு கட்டினாலும் அவங்களால கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு சில அமைப்பு முறைகள் இருக்குது. அந்த ஊர் பெரியவங்களை, வயசானவங்க, குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்டாலே, மூதாதையர்கள் கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அமைப்பு முறையில் அது எடுத்தால் தான் நமக்கு அந்த கெட்ட சக்தியிலேருந்து, அந்த இதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, அம்மா வந்துட்டாங்க, வராகி அம்மா வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களை செய்ய வச்சுருவாங்க. யார் மூலமாக அது அவங்கள நல்லவங்களை உங்களை கண்ணில் காட்டி அந்த தீய சக்தி எதிர்க்க விடுவாங்க. எல்லாத்தையும் மீறி வராகி அம்மா பூஜை பண்ணுங்க. கிஷோர், சரண்யா 7 வருஷம் பொறுத்து ரொம்ப அழகாக வீடு கட்டி முடிக்க போகிறீங்க. பூமி தாய் வராகியை பூஜை பண்ணுங்கள். வராகி அம்மா வேண்டிக்கோங்க. அம்மா என்றைக்கு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறோமோ அன்றைலேருந்து தொடர்ச்சியாக 48 நாள் நாங்கள் சுத்தபத்தமாக அசைவம் இல்லாமல் நான் பூஜை பண்ணுறோம். விடிகாலையில் பூஜை பண்ணுறோம், சாயங்காலத்தையும் அர்ச்சனை பண்ணுறோம். இந்த வீட்டினுடைய அமைப்பை நல்ல அதிர்வலைகளாக கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், உங்களுடைய வீடு எவ்வளோ அழகாக வளமாக ஒரு ஒளியோடு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நன்றி உணர்வுன்னு இருக்கணும். ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளிக்கிழமை, அடுத்ததாக பௌர்ணமி, பஞ்சமி நாள், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி எல்லாம் வராகி அம்மா மறக்காமல் அவங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்துங்க. தினமும் 1 நிமிடமாவது அந்த வராகி அம்மாவை முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது விளக்கேற்றி கும்பிடுங்க. தொடர்ச்சியாக இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வீட்டில் ஒரு மூத்தவங்களும் அவங்க, நான் என் தாய் கருமாரி அம்மனை நான் அப்படி தான் நினச்சிப்பேன். எனக்கு இவங்க என் வீட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மூதாட்டியாக நினச்சிப்பேன். வயசில் பெரிய தீர்க்க சுமங்கலியாக நினச்சிப்பேன். அவங்க என்னை வழிகாட்டுறதான்னு நினச்சிட்டு தான் நான் எல்லாமே செய்வேன். அதே போல்
வராகி அம்மாவை உங்களுக்கு வலிமையை தருகின்ற வளம் பொருந்திய சக்தியாக, வலிமை பொருந்திய சக்தி, வளமை தருகின்ற சக்தியாக நினச்சி நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்யுங்க. நம்பிக்கையோடு அம்மாவை உங்கள் வீட்டுக்கு அழைங்க. அந்த கிரகப்பிரவேசம் போது தொடர்ச்சியாக அழகாக பூஜை பண்ணுங்கள். அந்த அம்மா அந்த தீய சக்தி திருஷ்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே சுபிட்சமாக உங்களை வாழ வைப்பான். அதற்கு எல்லாம் வல்ல வராகி தாயி நானும் பிரார்த்திக்கிறேன். மகாலட்சுமி தாயா, பூமி தாய், வராகி அன்னை, பூமி தாய், நான் அப்படி தான் நினைக்கிறேன். பல்லூர் வராகியும் நான் என்ன சொல்லுவேன், அந்த ஊரை போய் பாருங்கள், ரொம்ப செழிப்பாக இருக்கும். தஞ்சாவூரில் இருக்க வராகி அம்மா பாருங்கள், தஞ்சாவூரே செழிப்புக்கு சோறுடித்து தஞ்சாவூர் இல்லையா, சோழ நாடு சோறுடித்து காரணமே அதை தான். எங்கெங்கன்னா வராகி அம்மா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செழிப்பாக இருப்பார்கள். பூமி தாயாக வராகி அம்மா எங்கே பார்க்குறோமோ அங்கெல்லாம் செல்வ செழிப்பு, தானியம் செழிப்பு, எல்லா வித செழிப்பு இருக்கும். வராகி தாயே வரம் பொருந்திய வரலட்சுமி மகாலட்சுமியாக நினைத்து வழிபடுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும். பூமி தாய் உங்களுடைய பூமியிலே நிம்மதியாக உங்களை வாழ விடுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் வெளிவருவது கர்ம வினைப்பலன் ஜோதிடர் ஆத்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன். ஜெய் வராகி.